பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடத்தை பாக்குறீங்களா? எப்படி இருக்குது? அழகா இருக்குதா? இது தனுஷ்கோடியில் இருக்கிற கடற்கரை பகுதி. ஒரு கடல் அலை எப்படி எழும்பி வருது பாத்தீங்களா? பெரும் காற்று வீசுகிறதுனால அலை கொந்தளித்து அப்படியே பொங்கி வருகிறது. இந்த அலையின் நிமித்தமாக உள்ளுக்குள்ள யாருமே இறங்கி குளிப்பதும் இல்லை. மீனவர்கள் கூட மீன் பிடிக்க இந்த எல்லைக்குள்ளே போவதில்லை. ஏனென்றால் இப்பொழுது காற்று அதிகமா இருக்குது, அதனால் அலைகள் அதிகமா இருக்கிறது. அப்ப இந்த அலைகளை நீங்க பாருங்களேன், கவனித்து பாருங்க. இது பெருந்தில் எளிமை பெருசா வரும்போது பயமா இருக்குது. இந்த கரைக்கு வந்த உடனே பின்னால போயிருது, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு கரையை ஆண்டவர் நியமித்திருக்கிறாராம். யோபு 38வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல அதை பற்றி சொல்லி இருக்கிறது பாருங்க. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அங்க அடங்க கடவது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கடலை பார்த்து இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராத அப்படின்னு. இது யாராவது மனுஷன் தடை போட்டு நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? மனிதனால தடுத்து நிறுத்த முடியாது. சுனாமி வந்துச்சுல்ல, அலைகள் ஊருக்குள்ள வந்துச்சு, பெரிய அழிவை உண்டாக்கிச்சுல. யாராவது நெல்லு இதுக்கு மேல வராதுன்னு சொல்லி நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? செவற்றை கட்டி கூட நிறுத்த முடியாது. அலைகள் கொந்தளித்து எழும்பி வந்துட்டா பெரிய பெரிய பாலங்களை எல்லாம் சுருட்டி கொண்டு போய்விட்டார், காணாமல் போய்விட்டார். அவ்வளவு ஒரு வல்லமை, ஒரு பவர் இந்த தண்ணீருக்கு இருக்கிறது. அப்ப அலைகள் எழும்பி வரும்போது அதை எதிர்த்து ஒருத்த நிக்க முடியாது. அது ஓடுங்க, தப்பித்து கொள்ளுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எதிர்த்து நிற்க முடியாது. அவ்வளவு ஒரு வல்லமை உள்ளது இந்த கடல் அலை. இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் மோதிக்கிட்டே இருக்குது. அது ஒரு கடல் அலை போல எழும்பி வருது, உங்களை அழித்து விடும்படியாய். அது என்ன பிரச்சனை? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் பிரச்சனை, உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஒரு பிரச்சனை, உங்களுடைய வேலைக்கு விரோதமா மனிதர்களால் உண்டாகிற பிரச்சனை, உங்க பிசினஸுக்கு விரோதமா பொருளாதார பிரச்சனை, சில நெருக்கங்கள், உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமா சில போராட்டங்கள் எழும்பி வருகிறது. அப்படியே கண்ணு கெட்டின தூரம் அலையா வந்துகிட்டே இருக்குது. ஒரு அலை அல்ல, திரும்பி பாருங்க, மேல 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 வருது. அப்படிங்கும்போது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம் அப்படியே வருது. குடும்பத்தை தாக்க என்ன பண்ணுவேன்னு கலங்குறீங்களா? பயப்படாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. ஸ்டாப் ஹியர். இதுக்கு மேல என் பிள்ளைகளை தொடக்கூடாது, என் பிள்ளைகளை நெருங்க கூடாதுங்க, நெல்லு அப்படின்னு ஆண்டவர் நிறுத்துகிறவர். எப்படி கடலுக்கு ஒரு எல்லையை குறித்து இம்மட்டுவா மிஞ்சி வராதுன்னு சொல்றாரோ, திராணிக்கு மேல சோதிக்க அவர் இடம் கொடுப்பதில்லை. சாத்தானுடைய வாழ்க்கையிலே போராடுவதற்கு கர்த்தர் அனுமதி பெற்று வந்தாலும் ஆண்டவர் சொல்வாரு, நெல், இதுக்கு மேல தொடாத. யோபுவை சோதிக்க சாத்தான் தேவனிடத்திலே உத்தரவு வாங்கினார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் தொடு, அவனை தொடக்கூடாது. ஒரு எல்லை குறிச்சிட்டார். டோன்ட் டச் ஹிம், என் மகனை தொடாது. சாத்தான் எல்லாத்திலும் கை வச்சான். பிள்ளைகளை எல்லாம் எடுத்துட்டான், சொத்துக்களை எடுத்துட்டான், எல்லாம் போய் விட்டது. ஆனா யோபு தொட முடியல. மறுபடியும் சாத்தான் போகிறான், ஆண்டவருடைய உத்தரவை கேட்கிறான். சுத்திலும் இருக்கிற எல்லாம் பாதிச்சிட்டது. அவன் சரீரத்துல வேதனை வந்துட்டா மறுதளிச்சிருவான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு, சரி, நீ அவனை தொடலாம், ஜீவனை தொடக்கூடாது, அவனுடைய ஜீவன் மேல கை வைக்க கூடாது, இவ்வளவுதான், இந்த எல்லை வரைக்கும் போகலாம். அதனால அவன் பருக்களால் வாதித்தான். அவனுடைய பிள்ளைகளுடைய உயிரை எடுத்த சாத்தான் யோபுடைய உயிரை தொட முடியல. என்ன? கர்த்தர் எல்லை குறைச்சிட்டார், இவ்வளவுதான் உனக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரச்சனை, போராட்ட, நெருக்கம் வரலாம். அப்படி பயமுறுத்துற மாதிரி வரும். ஆண்டவர் சொல்லுவார், ஸ்டாப் ஹியர், இதுக்கு மேல நெருங்காத, இதுக்கு மேல தொடாத. இவங்க ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைகள், இவ்வளவுதான் உனக்கு அனுமதி அப்படின்னா கர்த்தர் அதை நிறுத்துகிறார், கரையை குறைத்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. பயமுறுத்துற மாதிரி வரும், கால் வரைக்கும் கூட வரும், உங்களை தொடுகிற வரைக்கும் கூட வரும். ஆனா அதை சேதப்படுத்தாது, நிற்கும், பின்வாங்கி போயிரும். பயப்படாதுங்க. இந்த கடல் அலைகளை நினைத்து கொள்ளுங்க, இந்த வேத வசனத்தை நினைத்து கொள்ளுங்க. திராணிக்கு மேல் சோதிக்க அவர் இடம் கொடுப்பதில்லை, சாத்தானுக்கு இடம் கொடுப்பதில்லை, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படாதுங்க. நீங்க பயப்படுற மாதிரி நடக்காது, அழிவு வராது, தீங்கு வராது.
அவரை மாதிரி தெரியும், அது நின்று போய்விடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே பயப்படாத, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு எல்லையை குறிச்சிருக்கிறேன், அதை தாண்டி உன்னை சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்லுகிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே கடலுக்கு ஒரு எல்லையை குறித்து அந்த அலைகளுக்கு இவ்வளவுதான், இதுக்கு மிஞ்சி வராதேன்னு சொல்லி நிறுத்துகிற தேவன், என் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை, நெருக்கங்கள், போராட்டங்களுக்கும் ஒரு எல்லையை குறித்து என்னை சேதப்படுத்தாதபடி, தொடாதபடி என்னை பாதுகாக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனை, போராட்டமும் என்னை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. அதற்கு ஒரு எல்லையை நீர் குறித்திருக்கிறீர், அதை தாண்டி வர முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. அது பின்வாங்கித்தான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.